குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் கறி குழம்பு டேஸ்ட்டில் சுண்டல் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம், வரமல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் குழம்பு செய்யறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக கடலை எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கல்லுப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை லைட்டா வதக்கினதும் இஞ்சி பூடி விழுது சேர்த்துட்டு ராஸ்மல் பொருள் நல்லா வதக்கினதும் ஊற வச்சு கொண்டக்கடலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்குறதுக்குள்ளார நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்ச மசாலா பொருட்கள் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழம்புடைய திக்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 4-5 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்தாலே போதும். சூப்பரான டேஸ்ட் சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடும். கறி குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.